ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ காலையில் போனால் எல்லோரும் சாயந்தரம் தான் வருவீங்க. கண்டிப்பாக இந்த வெயிலில் உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்பவே வந்து டேன் ஆகிடுக்கும். மார்னிங் போகும்போது ஓரளவுக்கு நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கலராக தெரியற மாதிரி போவோம். ஆனால் ஈவினிங் வரும்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்மளானே தெரியாது. கண்ணாடி பார்க்கும்போது அந்தளவுக்கு கட்டங்கரையன்னு கருத்து போய் இந்த வெயிலில் வந்து நம்ம வர வேண்டியதாக இருக்குது. இந்த கருமை நீக்கத்துக்கு தான் இந்த வீடியோவில் 2 விதமான ஃபேஸ் பேக் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அல்டிமேட் ரிசல்ட் தரக்கூடிய பேக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கருமை போகிறது மட்டும் இல்லாமல் டே 2லேயே வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட். உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்டாக, நல்ல கலராக ஜொலிக்கும், நல்ல தங்கம் மாதிரி. அண்ட் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க, என்ன போட்ட ஃபேஸ் இவ்வளோ பிரைட்டாக 1 டேயில் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஈஸியான ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் உங்களுக்கு ட்ரை பண்ண பிடிக்கும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் 2 ரெமெடி சொல்லியிருந்தேன். இது வந்து ஃபஸ்ட்டு ரெமெடி ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்காக. இப்போ ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ரெடி பண்ணி போட முடியாத ரெமெடியை வந்து நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிடுறேன். இது வந்து சுத்தமாக டேனை வந்து நீக்கிடும். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் முல்தானி மட்டி ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய நல்ல நல்ல ஆர்கானிக் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிராண்டட் முல்தானி மிட்டி வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. ஹாஸ்டல்ஸ்லாம் இது வந்து ஸ்கூல் பொண்ணுங்க, காலேஜ் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஒரே ஒரு தக்காளி இருந்ததுன்னா போதும். அதை நம்ம வந்து இந்த மாதிரி மேல் பகுதி எடுத்துகிட்டு நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணாமல் இந்த முல்தானி மிட்டியை வந்து நல்லா தக்காளி ஜூஸை மிக்ஸ் பண்ணி கட்டிகளெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்துடுங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். இந்த முல்தானி மிட்டி ஃபேஸில் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். இப்போ எனக்கு வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நான் ஜஸ்ட்டு ஒரு வார்ம் வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கிறேன். எனக்கு வந்து நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. தக்காளியில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை நல்லா பளபளன்னு ஆக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக டார்க்னஸ் எடுத்துருது. இது வரைக்கும் நம்ம முல்தானி மிட்டியை வந்து தண்ணிலேயோ தயிர்லேயோ வந்து யூஸ் பண்ணி தான் போட்டிருப்போம். ஆனால் நீங்கள் தக்காளியில் யூஸ் பண்ணி போடும்போது பாருங்கள், உங்களோட ஃபேஸில் இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னஸ் எப்படி கிடைக்குதுன்னு. தொடர்ச்சியாக செய்யும்போது உங்களோட ஃபேஸில் எந்த ஒரு பிளாக் ஸ்பாட்ஸ் டார்க்னஸுமே இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபேஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் அடுத்த ஹோம் ரெமெடி, அல்டிமேட் ரிசல்ட் தரக்கூடிய ரெமெடி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இது தோலெல்லாம் எதுவும் நீங்கள் நீக்க வேண்டாம். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு கிரேட்டரில் துருவி எடுத்துக்கோங்க. இந்த ரெமெடி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 நாளில் சொல்கிறேங்க, அருமையான ரிசல்ட் வந்து கிடைக்கும். உங்கள் ஃபேஸ் கலர் ஆகிறது மட்டும் இல்லாமல் நல்லா பிரைட்டாகவும் பொலிவாகவும் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் இதில் நான் சொல்லியே ஆகணும், பிறந்ததுலேருந்தே கருப்பாக இருப்பாங்க, எதை ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ரிசல்ட்டே வரலனா கூட இதை ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அவங்களோட ஷேட் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குங்க. கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. இது அந்தளவுக்கு ரிசல்ட் தரும். நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பர் ரிசல்ட் வந்து கொடுக்குது. இது ரொம்ப நாள் பட்ட இருந்த மங்கு கூட அப்படியே வந்து ரிமூவ் பண்ணிடும். வாய் ஓரங்களில் இருக்க கருப்பு, மூக்கு சைடில் இருக்க அந்த கருப்பு, பிளாக் டாட்ஸு, அண்டர் ஐஸு, இது எல்லாமே சுத்தமாக எடுத்துருங்க. 2 நாளில் உங்களுக்கு வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ துருகின உருளைக்கிழங்கு வந்து நல்லா கைகளாலே புழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்தளவுக்கு நமக்கு ஜூஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ எடுத்து வச்ச சாரோட நமக்கு வந்து கொஞ்சமாக தேன் தேவைப்படுங்க. நல்ல ஒரு ஆர்கானிக் கடையில் வாங்கின தேன் எடுத்துக்கோங்க. இந்த தேன் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் ஆட் பண்ணணும். இது 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு சாரும் தேனும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அண்ட் லாஸ்ட் வீடியோலேயே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, தேன் யூஸ் பண்ணால் ஃபேஸில் ஹேர் வந்து ஐப்ரோஸ் முடியும் அண்ட் ஹேரில் பட்டதுன்னா அது எல்லாமே வெள்ளையாயிடுமா அப்படின்னு கேட்டிங்க. அந்த மாதிரிலாம் ஒன்று இல்லவே இல்லைங்க. நீங்கள் தாராளமாக வந்து ஃபேஸில் வந்து ஹனி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதை 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போது 10 நிமிஷம் கழித்து தான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா திக்காக இருக்கும் அந்த ஹனியும் பொட்டேட்டோ ஜூஸும். இது அப்படியே இருக்கட்டும். இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது கூட ஒரே ஒரு பழுத்த தக்காளியை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. நமக்கு தக்காளி பழத்தோட ஜூஸ் தான் தேவை. ஸோ இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம், நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரணும்.
இப்போ பாருங்கள் நல்ல பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் அரைச்சி எடுத்துட்டேன் நைஸாக. இப்போ அரைச்சி எடுத்த இந்த பேஸ்ட்டை நம்ம ஹனியும் பொட்டேட்டோ ஜூஸ் இருக்கும் இல்லையா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி வந்து உங்கள் ஃபேஸுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் அண்ட் வந்து ஃபேஸை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். ஃபேஸ் பார்க்குறதுக்கே எப்போவுமே ஒரு க்ளோயிங்காக அண்ட் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஜூஸ் ஆட் பண்ணும்போது கருமை, நாள்பட்ட கருமை, ஃபேஸில் அடர் கருப்பு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடும், பிக்மெண்டேஷன் எல்லாம். அண்ட் டொமேட்டோ யூஸ் பண்ணுறதுனால நல்ல வந்து கலர் கொடுக்கும், ஆயில் கண்ட்ரோல் பண்ணும், ஆக்னி வந்து க்யூர் பண்ணும். பார்க்குறதுக்கே வந்து ஸ்கின், தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால ஸ்கின் வந்து தங்கம் போல் அப்படி ஒரு ஜொலிக்கும். நான் வந்து உங்களுக்கு வீடியோலேயே வந்து காட்டியிருக்கேன். இப்போ வாங்க இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்ஸ் இதை ஆட் பண்ணனையும் நல்லா கைவிடாமல் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க, நல்லா திக்காகி வரும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு தகுந்த கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இதை அப்ளை பண்ணலாம். நான் சொன்ன இந்த 2 பேக்குமே நீங்கள் பேலன்ஸ் இருந்ததுன்னா ரெஃப்ரிஜரேட்டரில் 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். டே 1 இப்போ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸில். ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து கன்னத்தில் வந்து உங்களுக்கு பிடிக்கிற மாதிரியே தெரியாது, ரொம்ப வந்து வலுவலுன்னு தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த க்ளாஸி எஃபெக்ட் வந்து இருக்கும் ஃபேஸில். நல்ல ஒரு பிங்கிஷ் க்ளோ கொடுக்கும். நிறைய பேர்த்துக்கு வறண்ட சருமம் இருக்கும் இல்லையா இந்த சம்மரில், ஸோ அது எல்லாமே வந்து சுத்தமாக நீக்கிடும். நல்லா எல்லா கழுத்து பகுதியெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து நல்லா ஒரு ட்ரையாக விட்டுருங்க. 10 to 20 minutes நல்லா ட்ரை ஆகிடுச்சு எனக்கு. இப்போ வந்து ஃபேஸை லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, கருப்பாக இருக்கிற ஃபேஸ்க்கு போட்டு காட்டுங்க அப்போ தான் நாங்கள் வந்து நம்புவோம் அப்படின்னு. அப்படி ரொம்ப டார்க்காக இங்கே யாரும் இல்லைங்க. நானே வந்து பார்த்திங்கன்னா டேன் ஆகி தான் இருக்கேன். ஸோ என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். என்னை நம்புங்க, கண்டிப்பாக அது வந்து நல்லாவே ரிசல்ட் வந்து தருது. அண்ட் பாருங்கள் ஃபேஸ்லேயும் கழுத்துலேயும் அப்ளை பண்ணேன், அங்கே மட்டும்தான் வாஷ் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னஸ் கிடைக்குது, உங்களுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து டே 2ல் பார்த்துடலாம். இது வந்து டே 1. ஸோ டே 2 மார்னிங் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இது வந்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து தான் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் வந்து முன்னாடியே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருங்க. ஓவர் கோல்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேணாம். ஸோ இப்போ வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ரொம்ப அப்ளை பண்ணும்போதே ஒரு கிளாஸி எஃபெக்ட் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ஒரு 10 minutes நல்லா காஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன். நல்லாவே வந்து காஞ்சிருக்கு. உங்கள் முன்னாடியே வந்து நான் லைவ் ரிசல்ட் காட்டணுன்னு அப்படியே வந்து ஸ்பாஞ்சில் வந்து தொடச்சி எடுக்கிறேன். இம்மீடியட்டாக நிஜமாக அப்போவே வந்து ஷேர் பண்ணணும்னு சொன்னேன். அந்த மாதிரி வந்து எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து கிடச்சிது. டெஃபினட்டாக நம்பி ட்ரை பண்ணலாங்க. இருக்கிற ஷேடை அப்படியே வந்து இன்னொரு மடங்கு அதிகப்படுத்தி காட்டுது ஸ்பாட்லேயே. ஸோ பாருங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. அந்த க்ளோனஸ் வந்து சான்ஸே இல்லை, செம்ம க்ளோ அண்ட் நல்லா வந்து கலரும் ஆகிடுச்சு. நான் நிஜமாக வந்து வெயிலில் போய் நல்லா டேன் ஆகியிருந்தேன். இப்போ பாருங்கள் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் நான் வந்து இமிடியேட்டாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். சூப்பர் ரிசல்ட்டு. ஸோ இப்படியே இந்த வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து, அதாவது 5 வயசு குழந்தைங்கள்லேருந்தே இந்த ரெமடி வந்து ட்ரை பண்ணலாம். எஃபெக்டிவாக ஒர்க் அவுட் ஆகும். கழுத்து பின்னாடி இருக்க கருப்பெல்லாம் சுத்தமாக நீக்கிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.